அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் கிரக சேர்க்கைகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எப்படின்னா சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லச்சு, இது ஒருத்தருக்கு யோகத்தை தருமா இல்லது சாபத்தை தருமா அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாகவே சனி செவ்வாய் அப்படின்னு நம்ம சொன்னாலே ரெண்டுமே பாவ கிரகங்களாக தான் எல்லாருமே கருதப்படுவாங்க. ஏன்னா செவ்வாய் அப்படின்றப்போ ரத்தம், தைரியக்கார, வீரம் இதெல்லாம் நம்ம சொன்னாலும் அது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அது கலத்திரக்காரனாக இருந்தாலும் செவ்வாய்க்கு அதனுடைய ஆதிக்கத்தன்மை அதிகமாக. ஏன்னா செவ்வாய் உமிழ் கிரகம், அதாவது நெருப்பு கிரகம். ஸோ அப்படி பார்க்கச்சே அந்த செவ்வாயினோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிச்சு, தைரியம் இருக்கும், வீரம், ஈகோ, அதாவது பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க ஒரு செயலை செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதை எப்படியாவது செய்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு விவேகம், தைரியம் எல்லாமே அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த செவ்வாய் சொல்லிச்சு உடல் இயக்கம் அப்படின்றப்போ ரத்தக்காரனை செவ்வாய் இருந்தால் தான் உடல் இயக்கமேன்றது இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது அந்த விதத்தில் செவ்வாய் ஆரோக்கியக்காரகன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அந்த நிலைப்பாடுகள் நம்ம சொல்கிறோம். இது செவ்வாயினோட ஆதிக்கம், தொழில் இதுக்கெல்லாம் இருந்துச்சு செவ்வாயை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த உத்தியோகம் நம்ம சொல்லிச்சு இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, போலீஸ், இராணுவம், மிலிட்ரி, இது மாதிரி இதெல்லாம் இது பண்ணிச்சு, ஒரு ஃபேக்ட்ரிஸ், ஒரு இது மாதிரி இதெல்லாம் பண்ணிச்சு செவ்வாயினோட இதை நம்ம சொல்லலாம். அதே ஆனால் இந்த செவ்வாய் வேகம், ஸ்பீடு ஜாஸ்தி. அதுக்கு ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவான் நிதானமாக தான் செயல்படுபவர். ஆனால் இந்த சனி நம்ம என்ன சொல்கிறோம், ஆயுள்காரகன் நம்ம சொல்கிறோம். நீதிமான் வேறு. சனி பொறுமைசாலி. ஆனால் சனியை நம்ம சொல்கிறது மந்தக்காரன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலும் சோம்பேறியாக இருப்பான். இப்படி நம்ம சனி பகவானை பற்றி நம்ம ஒரு விதத்தில் நம்ம சொன்னாலும் இது அதான் ஒரு வேகம், ஒரு ஸ்பீடு, ஒரு ஸ்லோ அப்படின்றப்போச்சு ரெண்டும் முரண்பட்ட பலன்கள் தான் இந்த இடத்துல இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் அது மட்டும் இல்லாத இந்த சனி செவ்வாய் அப்படின்றப்போ இந்த இணைவு அப்படின்னு நம்ம பார்க்கச்சு, இது இணைவாக இருந்தாலும் சரி, இல்லை சனி செவ்வாய் பார்வை பலம். ஏன்னா சனி பகவானுக்கு பார்த்தோன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கு பார்த்தோம் 4, 7, 8 இப்படி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கச்சே இதனுடைய பார்வையினாலும் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே பல பிரச்சனைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள், விபத்துக்கள், இப்படி கண்டங்கள் இப்படியே தான் சந்திச்சிட்ருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பொதுவாகவே அப்படி நம்ம சொல்லனாலே இந்த மாதிரி தான் இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆனால் இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றப்போ ஒரு சில ராசிகள், ஒரு சில இடத்துல ஒரு கிரகம் ஒரு ஆட்சி பெற்ற நிலையோ, இல்லை ஒரு கிரகம் உச்சமான நிலையிலேருந்து இன்னொரு கிரகம் கூட இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் அந்த இது இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்னு நம்ம பார்க்கச்சே இது ஒரு இது அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் குறிப்பாக அந்த தசா நடக்கும் காலம் வருது அப்படின்னா அவர் ஒரு யோகக்காரன், ஒரு கோடீஸ்வரன் ஆகும் யோகம் கூட, ஒரு புகழ், ஒரு அந்தஸ்து, அதாவது சமூகத்தில் ஒரு விஐபின்ற நிலையை கூட இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது நிச்சயமாக ஒருத்தருக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதே அந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றப்போ இது எதிர்மறையான பலன்களும் கூட கொடுக்கும். என்ன அப்படின்னா அப்போ முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதாவது பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே ஒரு நிறைந்ததாகவே வாழ்க்கையே ஒரு போராட்டம் நிறைந்த இதுவாக இருக்கும். கணவன் மனைவிகள் சவால்கள் இப்படியெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உருவாகுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதே அந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது எந்த இடத்துல இருந்தாலும் பாதிப்புகள் இருந்தாலும் இது குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக பெண்கள் ஜாதகம் அப்படி எடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா வெளியே தெரியாத பிரச்சனைகள் நிறையவே உருவாக காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற சமயத்துலேருந்து இவங்களுக்கான பிரச்சனைகள், பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும்,
இல்லை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் இல்லாத வந்து நீர்க்கட்டிகள் வர்றது. குறிப்பாக வந்து சொல்லலாம், பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா 2 பேர் ஆண், பெண் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் ப்ராப்ளம்ஸ் வரும், கல்லீரல் பிரச்சனைகள். ஸோ இப்படிப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றது, ஹீமோகுளோபின் குறையிறது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி செவ்வாய் இணைவுன்றது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் பொதுவாகவே நம்ம இது பண்ணச்சு ஒரு சில எதுக்கு பிரச்சனைகள் இதுமாதிரி நம்ம கேள்விப்பட்டே பார்த்தோன்னா அதில் வந்து 100க்கு வந்து ஒரு 50% இதில் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இந்த இணைவுன்றது இதை ஒன்று ரெண்டும் ஒன்றா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இதனோட பார்வை பலம் பட்டும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த நட்சத்திர சாரங்களில் இந்த கிரகங்கள் இருந்திருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கச்ச வந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆனால் இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது வெறும் பாதிப்புகள் மட்டுமே வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம், இது உண்மையாகாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னா இரண்டும் ஒரு வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் எப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, எப்படி பகல் இரவு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் வந்து உண்மையிலே வந்து ஒரு கொடி கட்டி பழப்பார் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து வேகம், தைரியம் சொல்லுவோம், வீரியத்தை சொல்லுவோம், கடமை, இதெல்லாம் வந்து அவங்க பொறுப்பு சொல்லுவோம். ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. அந்த துணிச்சல் நிறைய இருக்கும், வைராக்கியம் முடித்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து அது இருக்குச்சு, அது வாழ்க்கைக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க தான் செய்யணும் இல்லைங்களா. அது கூட வந்து இந்த சனி அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து சனி வந்து பொறுமைக்கு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போது அந்த பொறுமை, நிதானம் இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நிச்சயமாக வந்து எந்த இடத்துல அதான் நம்ம சொல்லலை, வண்டியில் போச்ச கூட எங்கே பிரேக், எந்த இடத்துல ஸ்பீடாக போகணும், எந்த இடத்துல ஸ்லோவாக போகணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் நம்ம டிரைவிங் நல்லா பண்ணுறா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி இந்த எந்த இடத்துல நம்ம கரெக்டாக எந்த இடத்துல எந்த டாப்பிக்கை பேசணும், எப்படி பேசணும், அதே மாதிரி எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல கோவப்படக்கூடாது, யாரை தண்டிக்கணும், யாரை இது பண்ணக்கூடாது, எப்போ பாசமாக இருக்கணும், எப்போ கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம இது பண்ணி ஆராய்ச்சி, அதேமாதிரி தொழிலில் கூட நம்ம வேலையில் அப்படி உத்தியோகத்தில் கூட யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி வேலை வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு சூட்சம் தெரிஞ்சுது அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ கற்றுக்கினாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி இதுக்கு வந்து அப்போ சனியினோட இதுவும் அங்கே தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றப்போ வச்சு ஒரு சில இதில் வந்து ஒரு யோகத்தையே கூட நம்ம செய்யலாம். ஸோ இந்த இணைவு அப்படின்னு நிச்சயமாக வந்து எப்படி ஒரு வாழ்க்கைக்கு இரண்டும் தேவை, அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா இந்த அமைப்பு இருக்க தான் செய்யணும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இந்த அமைப்பில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இணைவு அப்படின்றது ஒரு சிலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட இது நேர்மறையான பலன்களும் வந்து கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து நல்லா ஜெயிச்சு வாழ்க்கையில் எல்லாம் நல்லா ஜெயிச்சிருப்பார், ஆனால் வந்து வெளிக்கு பார்த்தா அவர் வந்து நிச்சயமாக இருக்கார், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சண்டைகள் பிரச்சனைகளை வந்து விட்டுருப்பார், அதாவது குடும்பத்தை விட்டுட்டுருப்பார். அதாவது ஒருத்தர் வாழ்க்கை இப்போ உத்தியோகம்னா குடும்பத்தை விட்டுருவாங்க, குடும்பம்னா உத்தியோகத்தை விட்டுருவாங்கன்னு நம்ம சொல்லலைங்க. அது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இணைவு அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் நல்லா சம்பாதிச்சிருப்பார், நல்ல முன்னேற்றம்லாம் நல்லாயிருக்கும், வெளியெல்லாம் வெளிநாட்டத்தில் அவர் ஒரு பேர் சொன்னாலே போகிறன்ற அந்தளவுக்கு புகழ்கள்லாம் இருக்கும். ஆனால் அவர் குடும்பத்தில் போய் பார்க்கச்சே வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடுகள், பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சரியான இதில் கவனிச்சிருக்க மாட்டார், அந்த குடும்பத்தை வந்து விட்டுட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இணைவு அப்படின்னா செவ்வாயின் கோபம். ஸோ அந்த கோபம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நிறைய இழப்புக்கள் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். உடன்பிறப்புகள், ஏன்னா செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்லச்சு சகோதரத்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதிலும் பார்க்கச்சே வந்து உடன்பிறப்புகள் இவங்ககிட்டலாம் வந்து சரியாக பேச மாட்டாங்க, சரியாக பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பலன்களும் வந்து இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றப்போ நிச்சயமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றப்போ செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு, அதாவது என்ன சொல்கிறது, வெளி வட்டாரத்துக்கு ஒரு விஐபி நல்லா ஆகிடுவார். ஆனால் குடும்பம் பார்க்கச்ச வந்து அவர் பல பிரச்சனைகள் வந்து நிறைய சந்திச்சுட்ருப்பார் கூட நம்ம சொல்லலாம். அதாவது கீழே வந்தாலும் ஈஸியாக மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது வெளியே வந்து பார்க்கச்சே வந்து அவர் பெரிய படத்தாரி மாதிரி இருப்பார், நல்லா சம்பாதிப்பது, நல்ல பேர் இருக்கும், நல்ல பணம் இருக்கும், எல்லாம் வந்து தைரியம் எல்லாமே இருக்கும், இவரை ஜெயிச்சு எல்லாம் காமிச்சிருப்பார். ஸோ அந்த கோபம், அந்த ஈகோ, அந்த இதுலேயே வந்து இவரை குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிடும் அவருக்கு.
ஏன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கச்ச வந்து விட்டு கொடுத்து போனால் தான் வந்து அந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே ஒரு இது இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அதே இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றப்போ சனியினோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அவர் பொறுமை நிதானம் எல்லாமே இருக்கும் அவருக்கு. அதனால் ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பை வந்து ஓரளவுக்கு வந்து இது பண்ணிவிடும். ஆனால் இந்த இடத்துல இந்த சனியினோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்றப்ப வச்சுருந்த ஒரு சில இதை வந்து இவர் ஏதாவது என்ன சொல்கிறது இழக்க வேறிடும். பொருளாதாரத்தில் சில தடைகள் வரும். ஏன்னா அந்த இவர் பொறுமையாக செய்யணும் அப்படின்னு நினைப்பார், நிதானமாக செய்யணும்னு நினைப்பார். ஒரு சில இடத்துல வந்து அது நிதானமாக இருக்கிறது வந்து இதுவாகாது இல்லையா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாத்தியார் வந்து ஒரு பையன் படிக்கலை அப்படின்றதுனால அவனை வந்து கொஞ்சம் இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கணும் அப்படின்னா அவனை என்ன இது கொடுத்தோ அதை சொன்னதான் அவன் படிப்பான். அது மாதிரி சரி இவன் படிக்க மாட்டான் அப்படின்றத விட்டுறவும் மாட்டார் அந்த வாத்தியார். அதே மாதிரி அவனை படிக்க வைக்கிறது என்ன பண்ணோ அதை பண்ணுறாரு. அதனால் சரி இவன் எப்போ படிச்சுவான் சொல்லி விட்டா அந்த பையன் முன்னேறவே மாட்டான் இல்லையா? அதே மாதிரி இந்த சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் வந்து அவர் ஒரு சில விஷயத்தில் வந்து குடும்பம் அந்த இதில் வந்து விட்டு கொடுத்து போகும் அந்த தன்மை இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில இழப்புக்களை வந்து நிச்சயம் சந்திச்சே தீருவாங்க கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு சில ராசிக்காரர்கள் கூட நல்ல யோகத்தை கூட நம்ம தரும்னு சொல்லலாம். இப்போது ஒரு மகர ராசிக்காரன்னு வச்சோம். மகரத்தில் ஒருத்தருக்கு சனி செவ்வாய் இணைவு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து சனியினோட ஆட்சி வீடு அது மட்டும் இல்லை அங்கே செவ்வாய் உச்சம் வேற பெறுறார். ஸோ அப்படி பார்க்கச்ச இந்த இடம் இந்த இணைவு அப்படின்ற இவர் வந்து ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை கூட தரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது. ஆனால் அதே அந்த சனி செவ்வாய் இணைவாக இருந்து அவர் வந்து ஒரு மேஷ லக்னமாக இருக்காரோ அப்படின்ற பட்சம் பார்க்கச்சு அங்கே வந்து என்ன ஒரு பாதிப்புகள் தரும் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு அதிபதி இப்போ லக்னாதிபதி வந்து தன் வீட்டுக்கு 10ல் உச்சம் பெறுவது வந்து பார்த்தா அது ஒரு இழப்பை தான் தரும். இங்கே வந்து சனி பகவான் செவ்வாய் உச்சம் பெற்று திக்பலம் பெற்றாலும் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட குடும்ப இதில் உறவுகளில் வந்து ஒரு பிரிவினைகள் ஒரு பிரச்சனைகளை வந்து ஒரு சைடு கொடுக்கும். ஒன்று இழந்தால் தான் ஒன்று அடையணுன்ற காம்பினேஷனில் இந்த இடத்துல ஒரு ஆட்சி ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று அந்த மாதிரி இதில் இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட பலன்களை தான் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இப்போ வந்து ஒருத்தருக்கு அதே வந்து இந்த ஒரு சில ராசிக்காரர்கள் இந்த இணைவு அப்படின்ற ஒரு யோகத்தை கூட நிறையவே செய்யும் அவங்களுக்கு. அதனால் இந்த இணைவு அப்படின்றது வந்து வெறும் பாதகத்தை மட்டும் செய்யாது, யோகத்தையும் செய்யும். அதே மாதிரி ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு சிலருக்கு பேலன்ஸ்டு லைஃபாகவும் வந்து இந்த இணைவு அப்படின்றது எதுவுமே இல்லாதையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றப்போ ஒரு கிரகம் ரெண்டுமே வந்து ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த சனி பகவான் வந்து நீச்சமாகிறது வந்து மேஷ ராசியில் தான் நீச்சமாகறார். ஸோ மேஷம் வந்து செவ்வாயினோட வீடு ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குவாங்க. அதே மாதிரி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானோட வீட்டில் தான் வந்து உச்சம் பெறுறார். ஏன்னா சனி வந்து மெதுவாக ஸ்லோ கிரகம். ஸோ அந்த வீட்டில் இவர் ஈஸியாக வந்து ஜெயிச்சு வெளியே வந்தாலும் உச்சம் பெறுறார். ஆனால் செவ்வாயின் வீட்டில் வந்து சனி பகவான் நீச்சம் பெறுறார். ஏன்னா வந்து அவரோட இவர் வந்து பொறுமை இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் வந்து அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு நீச்சமாக ஒரு தன்மையும் வந்து ஒரு காரில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத அப்போ வந்து இப்படி பல ஜோதிட சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் நிறையவே இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி பலன்கள் வந்து அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து இது வந்து ஒரு பொதுப்படையான பலன்களாக தான் இருக்குமே தவிர மேலும் வந்து இதனுடைய அந்த பலன்கள் ஒரு சனி ஜாதகம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது நம்ம மற்ற விஷயத்தையும் பார்ப்போம். இவர்கள் இருக்கும் இடம் ஏதாவது ஒரு நட்சத்திரம் சாரம் அதையும் நம்ம பார்க்கணும். அதையும் பார்த்துட்டு அது எத்தனாவது இடமா வருது. ஸோ இப்படியும் நம்ம பார்த்து தான் வந்து இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது ஒருவருக்கு யோகத்தை தருமா அல்லது சாபத்தை மட்டும் தருமா அப்படின்றத பார்த்து நம்ம நிர்ணயம் செய்யணும். அதனால் இப்படி மேலோட்டமாக அப்படியே சனி செவ்வாய் இணைவு அப்படின்னா இவங்க பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும், இல்லை இவங்களுக்கு ஒரு யோகத்தை தான் செய்யும் அப்படின்னு நம்ம பலன் எடுத்துக்கூடக்கூடாது. இதனுடைய அமைப்புகள் பார்த்து மற்ற இது நட்சத்திர சாரம் அதிபதி அந்த சுபர் பார்வை இதையும் பார்த்து தான் வந்து இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்றது ஒருவருக்கு பாதகத்தை தருமா அல்லது வையகத்தில் வாழும் யோகத்தை தருமா அப்படின்றத பற்றி நம்ம முடிவு செய்யலாம், பார்த்து தான் செய்ய முடியும் என்று சொல்லி இந்த தலைப்பை தொடர நம்ம முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.